வீரத்துக்கும் கோபத்துக்குமான இடைவெளி இருக்குல்ல, அது இருக்கு படத்தில். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வீரன்றது ரொம்ப சப்ஜெக்டிவ்னு நான் நினைக்கிறேன். எது வீரம்னு கேட்டால் யாராலையும் ஒன் வேர்டாக பதில் சொல்லிட முடியாது. கண்டிப்பாக முடியாது. அதை விட கோபம் ரொம்ப வலியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருத்தன் வேணான்னு சொல்லும் போதோ இல்லை அவனை நீங்கள் போட்டு அமுக்கும் போதோ அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு இருக்குல்ல, அதுதான் அவன் எப்பேற்பட்ட வீரனாக இருந்திருக்கான்றத சொல்லுது. அதுதான் அந்த படம். எக்ஸ்ட்ரா ஆக்சுவலி இந்த வீரம் பற்றி பேசினதால சொல்கிறேன். வீரம் ஒரு பொதுவாகவே நம்ம ஊரில் நமக்கு வந்து இந்த பெருமை பீத்துறதுல பயங்கர சந்தோஷம். கரெக்ட். வீரம் என்றால் ஆண்மகன் அப்படி இப்படி என்னென்னோ பேசிட்டு இருப்போம் இல்லையா? பட் இது வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க. கமல் சார் ஒன்று உடச்சு விட்டாங்க. உண்மையாக அது எனக்கு ஒரு பெரிய திறப்பாக தான் இருந்தது. ஆமாமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டயலாக் இல்லையா? ஏன்னா தொடர்ந்து வீரமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியே வளர்த்திருக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பயம் இல்லாம நடிக்கிறது தான் சொல்லும்போது, கோபம் வந்து ஏதோ இயலாமையின் வெளிப்பாடுன்னு நான் படிச்சிருக்கிறேன். பட் நீங்க கோபத்தை சொல்றது வேற மாதிரி ஒன்று சொல்றீங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கோபம்ன்றது இயலாமையோட வெளிப்பாடை தான் பார்க்குறேன். ஆனா எல்லா கோபமும் அதுக்குள்ள வராது. கோபம் வந்து இயலாமையோட வெளிப்பாடு கிடையாது. மட்டுமே கன்ஃபார்மா கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து செட்டில் கோவப்படுறது தான் இயலாமையோட வெளிப்பாடு. ரோட்டில் ஒரு அண்ணன், ஒரு ஆட்டோக்கார அண்ணனும் ஒரு பழக்கடைக்கார அண்ணனும் கோவப்படுறது வந்து இயலாமையோட வெளிப்பாடு கிடையாது. அது கோபம். அது ரொம்ப நியாயமானது. அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்குல்ல. அதனால இது ரெண்டும் ஒரு பொருள் அடங்காது. நான் இப்படி இதை பார்க்குறேன்னா, இப்போ வீரத்தை வச்சுக்கிட்டு வாகை சூடுற ஆளா காளி இல்லை படத்தில். கண்டிப்பாக கிடையாது. அதனுடைய கான்சிக்வன்சஸை புரிஞ்சு அது எங்கே நம்மளை எடுத்துகிட்டு போகுன்றது தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு ஆளாக தான்